ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி தமிழ். நம்ம இன்றைக்கி டிசம்பர் 13th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, கர்பிங் இண்டிவிஜுவலிசம் இன் பப்ளிக் ஹெல்த், பிக் டெக் அண்ட் தி நீட் இன் இந்தியா ஃபார் ex-ante ரெகுலேஷன், weighing in on the efficacy of female leadership in government, how not to support discoms, retail inflation, miscellaneous news and POQs தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்துருந்த POQக்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாதத்துக்கானதும் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 99 rupees மட்டும்தான். இதில் GS 1, 2, 3, 4 Prelims with some potential mains questions அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இதை பற்றின டெமோ வீடியோவும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எதிர் மெசேஜ் ஆர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல், கர்பிங் இண்டிவிஜுவலிசம் இன் பப்ளிக் ஹெல்த். ஜென்ரலாக வந்து ஒரு இஷ்யூவை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து எதிர் இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச் எடுப்பாங்க, இல்லைனா கம்யூனிட்டி லெவலில் சொசைட்டி லெவலில் ஒரு அப்ரோச் பண்ணுவாங்க. இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்போ நிறைய கண்ட்ரிஸ் வந்து பெரிய லெவலில் அவங்களுடைய அப்ரோச்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ மெஷர்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம ரினியூவபிள் எனர்ஜி நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஸோ சோலார் பவர்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய லெவல் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன நம்ம இந்தியாவில் பார்த்துருந்தோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச் வென் கம்பேர்ட் டு தி அதர் பிகர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக வந்து நம்ம எந்த அளவு ஸ்டெப் எடுக்கிறோமோ கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய இம்பேக்டை தவிர்க்கிறதுக்கு அந்த அளவு நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இண்டிவிஜுவல் அப்ரோச் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து ஒரு பிரச்சனைக்கு நம்ம எதிரி வி கேன் கோ வித் இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச், இல்லைனா வந்து ஒரு பெரிய லெவலில் மெஷர் வந்து கொண்டு போகலாம், சொசைட்டி லெவலில் கொண்டு போகலாம். அதே மாதிரி தான் பப்ளிக் ஹெல்த்தை பற்றியும் இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஆத்தர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, பப்ளிக் ஹெல்த்தை பொறுத்தவரையிலும் இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் அப்ரோச் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் இந்த இண்டிவிஜுவலிசம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த இண்டிவிஜுவலிசம் இன் பப்ளிக் ஹெல்த்துக்கான ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்படி பப்ளிக் ஹெல்த்தில் இண்டிவிஜுவலிசம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன, டிட்டர்மினன்ஸ் என்னென்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்கலாம். There is a strong tendency in public health to prioritize individual-oriented interventions over societal-oriented population-based approaches, also known as individualism in public health. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்ளிக் ஹெல்த் செக்டரை பொறுத்தவரையிலும் இண்டிவிஜுவலிசம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த ஒரு இஷ்யூஸ் வந்தாலுமே ஒரு இண்டிவிஜுவல் ஓரியன்ட் இன்டர்வென்ஷன் தான் அதிகமாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர் சொல்லியிருக்கார். ஸோ அதுக்கு 2 எவிடன்சஸ். 2 of the most recent public health programs of the government bear testimony to this. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, இது வந்து ஒரு நேஷன் வைடு இருக்கக்கூடிய பப்ளிக்லி ஃபண்டட் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை ஆயுஷ்மான் பாரத் கீழே இந்த ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமு கீழே வந்து யாரெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அரௌண்ட் 5 lakh வந்து கிடைக்கும் அவங்களோட ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு ஃபேமிலிக்கு. இதான் வந்து அந்த ஸ்கீமு கீழே அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். The goal is to ensure free curative care services for all kinds of hospitalization services so that there is no financial burden to the beneficiary. ஸோ அந்த பெனிஃபிஷரிக்கு வந்து ஃபினான்ஷியல் பர்டன் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து முக்கியமாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன பேசப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் எடுக்கிற இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிற எல்லாருமே வந்து வருஷத்தில் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்களா, அவங்களுக்கு இந்த பணம் தேவைப்படுதா அப்படிங்கிறதா வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதுக்கான டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, data from the National Sample Survey Organization 75th round show that on an average only 3% of the total population in India had an episode of hospitalization in a year. ஸோ நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் ஆஸ் பர் தி ரிப்போர்ட் வெறும் 3% மக்கள் மட்டும் தான் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்க இந்த இயரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The proportion hovers around 3 to 5% across most Indian states. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற மக்களுடைய எண்ணிக்கை இந்த இயர் வந்து 3%லேருந்து 5% தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த பர்டிகுலர் 3 to 5% ஆஃப் த பாப்புலேஷன் தான் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி அவங்க என்ஷூர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த ஸ்கீம் எடுத்திருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் வெரி ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் மட்டும்தான் வந்து அந்த ஸ்கீம்னால பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This was evident in an evolution of publicly funded insurance scheme which points to the low proportion of population that benefited from the scheme annually. ஸோ ஒரு low proportion of population தான் இந்த ஸ்கீம்னால வந்து பயனடைகிறாங்க in an year அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ் இண்டிவிஜுவலிசம் இன் பப்ளிக் ஹெல்த்துக்கு. செகண்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோவிட்-19 அப்போ இருந்து இந்த வேக்சினேஷன் ட்ரைவ். ஸோ ஏகப்பட்ட பேருக்கு நம்ம வந்து வேக்சினேஷன் கொடுக்கணும், எல்லாரும் அந்த வேக்சினேஷன் கொடுத்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான கோலாக இருந்துச்சு. ஸோ அது வந்து நல்ல விஷயம்தான். பட் இதில் இன்னொரு விஷயம் இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் தி வேக்சினேஷன் நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும்னா, இந்த ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷனரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு பெட்டரான லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும். வேக்சினேஷனில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டெத்ஸ் டியூ டு கோவிட்-19 ஆர் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஃபெயிலியர் டு ஆஃபர் வென்டிலேட்டர் அண்ட் ஐசியூ சப்போர்ட் சர்வீசஸ் டு தி 1 to 2% இன் டெஸ்பரேட் நீட் ஆஃப் இட். இப்போ வந்து வேக்சினேஷன் ட்ரைவ் கொடுத்து நிறைய குரூப் ஆஃப் பீப்புளை வந்து காப்பாற்றுறது நல்ல விஷயம் தான். பட் நிறைய இறப்புகள் வந்து எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து இல்லாத அந்த ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அண்ட் தென் ஐசியூ சப்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால தான் அரௌண்ட் 1 to 2% ஆஃப் த பீப்புள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Even after the entire crisis, not much is talked about in terms of the grossly inadequate healthcare infrastructure to ensure the necessary primary, secondary, and tertiary care services for COVID-19 patients, in turn leading to many casualties. அந்த என்டையர் பேண்டமிக் ரைசிஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ வேக்சினேஷன் வந்து கவர் பண்ணியிருக்கோம் வேர்ல்டு லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அது எல்லாமே நம்ம கொண்டு வந்தோம். பட் அதுக்கப்புறமும் வந்து நம்ம பேசப்படாத விஷயங்கள் என்னென்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசாமல் விட்டுட்டாங்க. ஸோ இட் ஆல்சோ ஷோஸ் தி இண்டிவிஜுவலிசம் இன் தி பப்ளிக் ஹெல்த். ஸோ இண்டிவிஜுவலிசம் இன் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டோம். அண்ட் செகண்ட் வந்து இப்படி இண்டிவிஜுவலிசம் இன் பப்ளிக் ஹெல்த் இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் என்ன, அதுக்கு வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பப்ளிக்லி ஃபண்டட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா பற்றி பார்த்தோம். அண்ட் செகண்ட் ஒன் கோவிட்-19 இந்த வேக்சினேஷன் ட்ரைவ் பற்றி பார்த்துருந்தோம். இப்போது இந்த மாதிரி இண்டிவிஜுவலிசம் இருக்கிறதுக்கான டிட்டர்மினன்ஸ் என்னென்ன? ஸோ தெர் ஆர் அட்லீஸ்ட் 3 reasons for the dominance of individualism in public health. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மிஸ்கன்செப்ஷன் எதுலனா, இப்போது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நம்ம ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஆனால் அதே எஃபெக்ட் தான் பாப்புலேஷன் லெவல்லையும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. பிகாஸ் பாப்புலேஷனில் வந்து ஒரு டைவர்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம எப்படி ஒரே அப்ரோச் மூலியமாக எல்லாருக்கும் சேம் எஃபெக்ட், ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் தான் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறது. அந்த மாதிரி எல்லோரும் வந்து இண்டிவிஜுவல் லெவலில் பண்ணுறது பாப்புலேஷன் லெவலில் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்து இருக்குது. அதனால் இந்த இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, visibility of health impacts among the general public. Health effects are more visible and appear convincing at the individual level, wherein improvements at the population level will be clear only after population level analysis. இப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஹெல்த் இஷ்யூ இருக்கிற ஒரு பேஷண்ட் ஏங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து சரியாயிடுச்சு. ஸோ அப்போ டாக்டர் என்ன நினைப்பார், எல்லாருக்கும் வந்து பாப்புலேஷன் லெவல்லையும் வந்து இந்த டிசீஸ் இருக்கவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சே கொண்டு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேம் ட்ரீட்மெண்ட்டை ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷனுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப அது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து இருக்காது. பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாப்புலேஷனில் வந்து டைவர்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க. அதனால் இந்த எஃபெக்ட் வில் பி டிஃப்ரெண்ட். ஆனால் வந்து எல்லா ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டு வில் மேக் த சேம் மிஸ்டேக் ஆஃப் ஜட்ஜிங் அ பாப்புலேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அட்டாமிஸ்டிக் ஃபேலசி அப்படிங்கிற ஒரு டேர்மில் வந்து சொல்கிறாங்க. இந்த பாயிண்டில் பாருங்கள், அட்டாமிஸ்டிக் ஃபேலசி அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது பாப்புலேஷன் லெவல்லையும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு மிஸ்கன்செப்ஷனோட ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் இஸ் அட்டாமிஸ்டிக் ஃபேலசி. அது வந்து பப்ளிக் ஹெல்த் செக்டரை பொறுத்தவரையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, மார்க்கெட்ஸ் ரோல் அண்ட் தி எஃபெக்ட் ஆஃப் கன்சியூமரிசம் இன் பப்ளிக் ஹெல்த் ப்ராக்டிஸ். இதில் மார்க்கெட் ரோல் தானே இந்த கன்சியூமரிசம் பொறுத்தவரையிலையும் பார்த்தோன்னா 100% ஆஃப் த பாப்புலேஷன் தான் வந்து டார்கெட்டட் பாப்புலேஷனாக இருப்பாங்க. எல்லாத்தையும் போய் ரீச் பண்ணணும், வேக்சினேஷன் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட முக்கியமான டார்கெட்டாக இருக்கும். ஆனால் பாப்புலேஷன் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்சுவல் பெனிஃபிஷியரி அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ தேர் வில் நாட் பி 100% பெனிஃபிஷியரிஸ் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை ஹெல்த் செக்டரை பொறுத்தவரையிலையும். ஆனால் இந்த மார்க்கெட் ரோல் அண்ட் கன்சியூமரிசம் எஃபெக்ட்னால என்னென்னா, நம்ம 100% ஆஃப் த பெனிஃபிஷியரிஸும் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்குது. இந்த 3 ரீசன்ஸ்னால தான் வந்து இப்போவும் அந்த இண்டிவிஜுவலிசம் இன் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கலில் என்ன பார்த்துருக்கோம், இண்டிவிஜுவலிசம் இன் பப்ளிக் ஹெல்த்னா என்ன, அண்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் 2 பப்ளிக் ஃபண்டட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பற்றி பார்த்தோம். தென் கோவிட்-19 அந்த வேக்சினேஷன் ட்ரைவ் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் அல்டிமேட்லி வாட் ஆர் தி டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப்
இண்டிவிஜுவலிசம் இன் பப்ளிக் ஹெல்த், இந்த 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஜென்ரலிஸ்டிக்காக நம்ம பார்ப்போம். இப்போ இண்டிவிஜுவலிசம் வந்து கர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது கரெக்டான விஷயமா அப்படின்னு கேட்டால் வந்து 100% கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இஷ்யூவை பொறுத்தவரையிலையும் இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது இருக்கணும். அட் த சேம் டைம் இந்த கம்யூனிட்டி ஆர் சொசைட்டல் ஓரியன்ட் அப்ரோச் ரெண்டுமே வந்து இருக்கணும். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இஷ்யூவை நம்மளால் எஃபிஷியண்ட்டாக டேக்கிள் பண்ண முடியும். இதை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கர்வ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து ஒரு பெரிய அளவு ரீச் வந்து பண்ண முடியாது. இப்போது வேக்சினேஷன் ட்ரைவை இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. வேக்சினேஷன் நம்ம கொடுக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து COVID-19 வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் என்ன ஒரு பாயிண்ட்னா, வேக்சினேஷனில் மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது, நம்மளுடைய ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய கன்க்ளூஷன் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஓரியன்ட் அப்ரோச் அப்படிங்கிறது இருக்கணும். அட் த சேம் டைம் சொசைட்டல் ஓரியன்ட் அப்ரோச்சும் இருக்கணும். போத் ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், பிக் டெக் அண்ட் தி நீட் இன் இந்தியா ஃபார் ex-ante ரெகுலேஷன். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்குது. அவங்களுடைய வேலை என்ன, காம்படிஷன் வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும். ஸோ ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் வந்து மார்க்கெட்டில் இருக்கணும். யாரும் வந்து பெரிய அளவு டாமினேட் பண்ணிடக்கூடாது, ஒரு மொனோபொலி மார்க்கெட் பெரிய விஷயத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட வேலை. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன வேலை இருக்கும், இந்த மாதிரி பெரிய பெரிய காமர்ஸ் ஜெயன்ட்ஸ் அவங்கெல்லாம் யாருமே இல்லை, கடைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் தென் ஃபிசிக்கல் கம்பெனிஸ் தான் இருந்துகிட்டு இருந்தது. அதனால அவங்களுக்கு இடையில அவங்க இந்த காம்படிஷன் எப்படி இருக்குங்கிற மாதிரி பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆன்லைன் ஷாப்ஸில் தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய காமர்ஸ் ஜெயன்ட்ஸ் கிட்ட தான் ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் எக்கானமிக்கு ஏற்ற மாதிரி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு பர்டிகுலர் ரெகுலேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தி இந்தியன் antitrust body, the Competition Commission of India's move in October to impose a penalty of 1,337 crore on Google for abusing its dominant position in the Android mobile device ecosystem. ஸோ கூகுள் கம்பெனி இருக்குது, அண்ட் தென் அதனுடைய டாமினன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்க மார்க்கெட்டில் டாமினண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது. இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2002 அந்த ஆக்ட் கீழே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ப்ரிவலண்ட்டாக இருந்த அந்த மார்க்கெட்ஸ் அங்கே அந்த ப்ராக்டிசஸில் தான் வந்து அவங்க காம்படிஷனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ என்ன இருக்குன்னா, இந்த பிக் டெக் கம்பெனிஸினுடைய இம்பேக்ட் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அதிகமாக இருக்குது. தே ஆர் இன்க்ரீஸிங் தேர் டாமினன்ஸ் எக்ஸ்போனென்ஷியலி. அவங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சிசிஐ வந்து ஒரு ரெகுலேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஃபார் இந்தியா, த காம்படிஷன் அமெண்ட்மெண்ட் பில் and its proposed amendments partially address these issues. இந்த காம்படிஷன் அமெண்ட்மெண்ட் பில்லில் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸை வந்து பெரிய அளவில் வந்து அட்ரஸ் பண்ணல. இட் இஸ் பார்ஷியலி பாதி தான் வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் டாமினன்ஸ் இஷ்யூ, ஒரு ஃப்ரீ எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டாமினன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது நேச்சுரல். ஸோ ரொம்ப இல்லாமல் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த க்ரீன் டீ எடுத்துக்கோங்களேன், அதில் வந்து இந்த லிப்டன் க்ரீன் டீ அண்ட் தென் டெட்லி க்ரீன் டீ இதெல்லாம் வந்து அதிகமாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அண்டு இந்த சோப்பு அதெல்லாம் பவுடர்லாம் சர்ஃப் எக்ஸல் வந்து அதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட் டாமினன்ஸில் வந்து இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ஃப்ரீ எக்கானமியில் அது கண்டிப்பாக வந்து இட் வில் ப்ரிவேல். ஆனால் வந்து பெரிய அளவில் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியதான் வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய வேலை. இப்போ இந்த பெரிய காமர்ஸ் ஜெயின்ஸ் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிடேட்டரி ப்ரைஸிங் என்டேல்ஸ் தி லோயரிங் ஆஃப் ப்ரைஸஸ் தட் ஃபோர்ஸஸ் அதர் ஃபிலிம்ஸ் டு பி அவுட் கம்பீட்டட். ப்ரிடேட்டரி ப்ரைஸிங் அப்படின்னா இப்போது அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பொருள் தேவைன்னா அந்த பொருளுடைய காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் நம்ம நேரில் போய் வாங்குறதை விட. அவங்க வந்து ரொம்ப பொருள் காசு கம்மியாக கொடுக்குறனால என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவோம், காசு எங்கே கம்மியாக இருக்கோ அதனை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த காமர்ஸ் ஜெயின்ஸ் கிட்ட தான் நம்ம வந்து அந்த பொருட்களை வாங்குகிறோம். இப்படி வாங்குறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து வியாபாரம் சரியாக நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் முக்கியமான இஷ்யூவாக இருக்குது. So Amazon and Flipkart were accused of deep discounting and creating in-house brands to compete with local sellers. இப்போ பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஏதோ டீல்ஸ் வச்சுக்கிட்டு அந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து நமக்கு வந்து பொருட்கள் கொடுக்குறாங்க. பட் இதனால் அல்டிமேட்லி பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரீட்டைல் செல்லர்ஸ். ஸோ அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. Thus, pricing plays a fundamental role in defining the position of any digital platform in the marketplace. இந்த pricing வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து எந்த இடத்துல மார்க்கெட் பிளேஸில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த pricing தான் வந்து முடிவு பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க.
The government's open network for digital commerce platform is a reliable option for these small players. நம்ம கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இந்த ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லா இ-காமர்ஸ் சைட்ஸுமே வந்து அந்த ஓப்பன் பிளாட்ஃபார்மில் வந்து இருப்பாங்க. நமக்கு யார்கிட்ட வந்து கேட்டு வாங்கணுமோ ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஃப்ளிப்கார்ட் அந்த அமேசானில் தனித்தனியாக ஆப்பில் இல்லாமல் ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் ஆல் இ-காமர்ஸ் ஜெயின்ஸ் வில் பி தேர். அண்ட் தென் அங்கே ரீட்டைல் செல்லர்ஸும் பார்த்தீங்கன்னா அதே பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க. நம்ம யார்கிட்ட நேராக வாங்கணும்னு தோணுதோ அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ரிலையபிள் சொல்யூஷனாக இருக்கும் இந்த ப்ரைஸ் இஷ்யூவை பொறுத்தவரையிலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆத்தர். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து கிடையாது. இன்னொன்று கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டேட்டாஸ் இஷ்யூ. இப்போ நம்ம இந்த டிஜிட்டல் எக்கானமியில் மார்க்கெட்ஸில் வந்து நம்ம பொருட்கள் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுப்போம். நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகும், நமக்கு அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் நம்மளோட டேட்டா அப்படிங்கிறது ப்ரொடெக்டடாக இருக்கணும். அந்த ஒரு விஷயமும் வந்து வருது. While the data economy has evolved, we have not dealt with its regulation as effectively. டேட்டா எக்கானமி அப்படிங்கிறது எவால்வ் ஆகிடுச்சு, ஆனால் அதோட ரெகுலேஷன் பற்றி நம்ம எஃபெக்டிவாக எந்த ஒரு முடிவும் எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. There is sensitive data stored on these platforms, financial records, phone location and then medical history. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் கார்பரேஷன்ஸினுடைய வெப்சைட்ஸில் அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இருக்குது. அதை நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு எஃபெக்டிவ் மெக்கானிசம் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிஸ்டார்ஷன் கேன் ஆல்சோ லீட் டு புவரர் குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ், டேட்டா மோனோபொலி அண்ட் ஸ்டிஃபில் இனோவேஷன். இப்போ இந்த மார்க்கெட் டிஸ்டார்ஷன் அப்படின்னா வந்து ஏற்கனவே சரியாக நடந்துகிட்டு இருந்த அந்த மார்க்கெட்டிங் ப்ராக்டிசஸ்லேருந்து கொஞ்சம் விலகி வேறு மாதிரி நடக்குது அப்படிங்கிறப்ப புவர் குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தர் வந்து நல்லா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க, மற்றவங்களுக்கு இடையில பெரிய அளவு காம்படிஷன் இல்லை, நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சில சின்ன சின்ன ரீட்டெயிலர்ஸ் வந்து விட்டுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் வந்து புவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுவே இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பெரிய கம்பெனி மட்டும்தான் இருக்காங்க, அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த பொருள் இருக்குது. ஸோ ஒரு மோனோபொலி கம்பெனியாக இருக்காங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம அவங்ககிட்ட தான் வாங்கி ஆன வேறு வழியே இல்லை. ஸோ அவங்க என்ன கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் இருக்கும். தட் ஆல்சோ லீட்ஸ் டு புவர் குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் அண்ட் டேட்டா மோனோபொலி அண்ட் ஸ்டிஃபில் இனோவேஷன். இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் வந்து கொண்டு வரணும். ex-ante ரெகுலேஷன். ஸோ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் இது வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருதுன்னா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர்டாக ப்ரிவென்டிவாக வந்து என்ன ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரோம் அப்படிங்கிறத இந்த ex-ante ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. The new law should include a mechanism to ensure fair compensation for consumers who face the brunt of the anti-competitive practices of the big techs. புதுசாக கொண்டு வர அந்த ரெகுலேஷன் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபேர் காம்பன்சேஷன் ப்ரைஸஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கணும். பெரிய கம்பெனிஸ்னால சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ் வந்து பாதிக்கப்படக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க. With India now on the cusp of a digital transformation, it is essential that the country has a level playing field to ensure fair opportunity for new age startups and MSME enterprises. இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஜிட்டல் ஏஜில் நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ தான் புதுசாக நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டுருக்கு. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் வந்து கொண்டு வரணும். அந்த காம்படிஷன் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். அண்டு 2000 கொண்டு வந்த இந்த காம்படிஷன் ஆக்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லார்ஜ்லி டெல்ட் வித் ஃபிசிக்கல் மார்க்கெட் பிளேஸ். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம்னாலே டேரெக்டாக அந்த ஒரு கடையில் போய் நம்ம பொருட்களை வாங்குவோம். அந்த மாதிரி ஃபிசிக்கல் மார்க்கெட் பிளேஸை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்மளுடைய ரெகுலேஷன்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட் ஆக்ட் அப்படிங்கிற அந்த தேவையை பற்றி அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம இந்தியாவிலே வந்து அடாப்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நம்மளும் டிஜிட்டல் எக்கானமியை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் அந்த நீட் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. Thus, India needs a new ex-ante based framework that promotes competition by ensuring a level playing field for the big, the small, the old and the new. எல்லாருக்குமே வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் அவங்களுடைய லெவல் ஆஃப் பிஸ்னஸை எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஏற்படுத்தி தரணும் இந்த ரெகுலேஷன் மூலியமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பிக் டெக் கம்பெனிஸ்னால சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ்லாம் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க, அந்த இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்னாலேயும் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். என்ன 3 இஷ்யூஸ் அப்படின்னா ஒன்று வந்து ப்ரைஸ் இஷ்யூஸ். ஸோ பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து கம்மியான காசு தராங்க. அண்ட் தென் வந்து டேட்டா இஷ்யூஸ். நம்ம இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இல்லை வேறு எதுலையாவது நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் வந்து அதில் ஸ்டோர் ஆகுது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தேவையாக இருக்குது. அண்ட் இன்கேஸ் யாரோ ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு மோனோபொலியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் அப்படிங்கிறது புவராகவே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கன்சர்ன்ட்டாக வச்சுக்கிட்டு ஒரு கரெக்டான ரெகுலேஷன் வந்து கொண்டு வரணும். அப்போ தான் வந்து இந்த டிஜிட்டல் எக்கானமியில் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்க்கு ஒரு ஃபேர் காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில்.
நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் weighing in on the efficacy of female leadership in government. இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில ஸ்டடீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டடீஸில் என்னென்னா விமன் லீடர்ஷிப் எந்தெந்த கண்ட்ரீஸ்லலாம் இருந்துச்சோ அந்த கண்ட்ரீஸில் அந்த பேண்டமிக் டைமில் நல்லாவே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து என்னென்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா விமன் லீடர்ஸ் இருக்க எல்லா கண்ட்ரீஸுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த விமன் லீடர்ஸ் இருந்த கண்ட்ரீஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயம் விமன் இருந்தால் மட்டும்தான் வந்து பெட்டராக இருக்குமா எக்கானமி அப்படிங்கிற பேசிஸ்லேருந்து நம்ம பார்க்கக்கூடாது. நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து என்ன மாதிரி இருக்கணும்னா விமனுக்கு வந்து இந்த மாதிரி லீடர்ஷிப் லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற இந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய முக்கியமான கோர் பாயிண்ட்டாக இருக்குது இந்த ஆர்டிக்கல் பொறுத்தவரையும். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். வாட் டு ஜெர்மனி, தைவான் அண்ட் நியூசிலாண்ட் ஹேவ் இன் காமன்? இந்த 3 கண்ட்ரீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா விமன் லீடர்ஸ் தான் வந்து அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. The 3 countries seem to have managed the pandemic much better than their neighbors. அவங்களுடைய நெய்பர் கண்ட்ரீஸை விடையுமே இந்த 3 கண்ட்ரீஸ் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க டியூரிங் த பேண்டமிக் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Perhaps partly because female governors acted more decisively by issuing earlier stay-at-home orders. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஸ்டே அட் ஹோம் ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு ப்ரீ பிளான்டான ஒர்க் இவங்ககிட்ட வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து அந்த ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. The authors of the study conclude that women leaders are more effective than their male counterparts in the time of crisis அப்படிங்கிறத அந்த ஆத்தர்ஸ் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இதுலேருந்து முக்கியமான பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா all female leaders are not necessarily efficient and there are many men who are proved to be most effective and charismatic leaders. ஸோ எல்லா ஃபீமேல் லீடர்ஸுமே வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணல. நிறைய மென் லீடர்ஸுமே அவங்களுடைய இம்பேக்ட் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த பேண்டமிக் டைமில். ஸோ பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து the important takeaway from the recent experience and such studies is the necessary of getting rid of inherent biases and perception about female effectiveness in leadership roles. இப்போ அந்த ஃபீமேல் வந்து லீடர்ஷிப் ரோல்ஸில் வரணும் அப்படின்னு கொண்டு வரப்போ என்னென்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அதை ஆப்போஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அந்தளவுக்கு திறமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஆப்போசிட் வாய்ஸஸும் வந்து இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த பாயிண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நியூசிலாண்டில் அண்ட் தென் தைவானில் இவங்களாம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கவர்னன்ஸை பொறுத்தவரையும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம இந்த ஸ்டடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இன்னொரு ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நோபல் லாரட் எஸ்தர் தஃப்லோ இருக்காங்களே அவங்களும் அண்ட் தென் ஆத்தர் ராகவேந்திர சத்தோபதே அப்படிங்கிறவரும் வந்து சேர்ந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஸ்டடினா பஞ்சாயத்து லெவல் இருக்கு இல்லையா, கிராம பஞ்சாயத்து லெவலில் நிறைய விமன் மெம்பர்ஸ் வந்து பஞ்சாயத்து தலைவர்ஸாக இருப்பாங்க. ஸோ பிரதான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சிக்னிஃபிகண்ட்டாக பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க when compared to the மேல் பிரதான்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்டடின்னு சொல்லியிருக்காங்க. This study was made possible by the 1993 amendment of the Indian Constitution. 1993 amendmentல தான் பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வந்தாங்கன்னா 1/3 of all the position for பிரதான் அந்த பொசிஷனுக்கு வந்து விமன் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிசர்வேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இந்த மாதிரி இருக்குன்னு 1993 அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதன் மூலியமாக தான் அவங்களால இந்த ஸ்டடியே பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ விமனோட ரிசர்வேஷன் இருந்து அவங்க அந்த கிராம பஞ்சாயத்தில் இந்த பிரதான்ஸாக இருந்தால் மட்டும்தானே அவங்க எஃபிஷியன்ட் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதன் மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து விமன் they perform significantly better than men in implementing policies that promote the interest of women அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Chattopadhyay and Duflo concluded that Pradhans invested more in rural infrastructure that served better the needs of their own gender. அந்த விமன் மெம்பர்ஸ் இருக்காங்க விமன் பிரதான்ஸ் அவங்க வந்து மோஸ்ட்லி ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அல்டிமேட்லி நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் விமன் இந்த ராஜஸ்தான் அந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் நிறைய தண்ணி இல்லாத இடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா விமன் வந்து வேறு இடங்களுக்கு போயிட்டு தண்ணி வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதி டே வந்து கன்சியூம் ஆகிடும், வேறு எந்த வேலையும் அவங்களால பார்க்க முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாட்டர் ஆக்சசிபிலிட்டி ஸோ ட்ரிங்கிங் வாட்டருக்கான அந்த ப்ரொவிஷன் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால் விமனுக்கு வந்து நிறைய டைம் வந்து கிடச்சிருக்கு. நிறைய டைம் கிடச்சிருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ரிமைனிங் இருக்க டைமில் அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு புது விஷயத்தை பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் அதில் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அல்டிமேட்லி என்னென்னா பேக் எண்டில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது மூலமா அல்டிமேட்லி விமனுடைய பொசிஷனும் வந்து சொசைட்டியில் டெவலப் ஆகுது அப்படிங்கிறத அந்த ஸ்டடியில் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்தியன் கிராம் பஞ்சாயத்து பற்றி பார்த்துருவோம். அதில் விமனோட பொசிஷன் என்ன மாதிரி இருக்குன்னு அந்த ஸ்டடியில் சொல்லியிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் வந்து அபவுட் சாஃப்ரேஜ் இந்த ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு இல்லையா அதை பற்றி சொல்லியிருக்காங்க.
நம்ம இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா 1950 இருந்தே அந்த ஓட்டிங் என்னென்னா எல்லாருக்குமே யூனிவர்சல் சாஃப்ரேஜ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வந்தேன். 18 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே வந்து ஓட்டிங்க்கு தகுதியானவங்க அப்படின்னு. ஆனால் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி விமென்க்கு ஓட்டிங் ரேட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. யூஎஸ்ஏ வந்து எடுத்துக்கோங்க. யூஎஸில் வந்து நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் 1920 அந்த டைமில் தான் வந்து அவங்களுக்கு அந்த யூனிவர்சல் சாஃப்ரேஜ் அப்படிங்கிறது கிடைக்கவே வந்துச்சு. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து அந்த மாதிரி கிடையாது. 1950s அந்த டைம்லேயே ஓட்டிங் ரைட்ஸ் கொண்டு வந்தப்போ யூனிவர்சல் சாஃப்ரேஜ் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அண்டு யூரோப்பை பற்றியும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா யூரோப்லேயும் வந்து யூனிவர்சல் சாஃப்ரேஜ் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிட்டாங்க. எதனால அந்த இன்டர் வார் பீரியட் டைம் பற்றி சொல்லியிருக்காங்க. வார் டைமில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஏகப்பட்ட மென் வந்து வார்க்காக போயிட்டாங்க. ஸோ விமன் மட்டும்தான் அந்த கண்ட்ரியில் இருப்பாங்க இல்லையா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்டில் இருக்கவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு விமனுடைய அந்த ஓட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ யூரோப்பில் பார்த்தீங்கன்னாலும் அந்த யூனிவர்சல் சஃப்ரேஜ் வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது எல்லா விமனுக்கும் இருக்குது. ஆனால் அந்த ஓட்டிங் ரைட்ஸ் மூலமா எலெக்ட் பண்ணக்கூடிய அந்த லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் விமனுடைய பார்ட்டிசிபேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. என்ன தான் வந்து ப்ராமினன்ட் லீடர்ஸ் லைக் இந்திரா காந்தி, அந்த ஜெயலலிதா, சுஷ்மா ஸ்வராஜ் இவங்க எல்லாருமே இருந்தால், மம்தா பானர்ஜி இவங்க எல்லோரும் இருந்தாலுமே ஸ்டில் அந்த ஓவரால் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ஸ்டால்வார்ட்ஸ் த ஓவரால் ஃபிகர்ஸ் ஆர் டிப்ரெஷிங். அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா மிஸ் பானர்ஜி இஸ் கரண்ட்லி தி ஒன்லி ஃபீமேல் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தான் வந்து ஃபீமேல் சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. ஃபீமேல் மெம்பர்ஸ் மேக்கப் ஒன்லி 10% ஆஃப் தி டோட்டல் மினிஸ்டரியல் ஸ்ட்ரென்த். அந்த மினிஸ்ட்ரி இருக்காங்கல்ல, மினிஸ்ட்ரியில் மொத்தமே 10% மட்டும்தான் ஃபீமேல் பாப்புலேஷன் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2019 எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, லோக்சபா எலெக்ஷன், அதில் வந்து நிறைய விமன் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆனாங்க. ஸோ டிஸ்பைட் திஸ் விமன் கான்ஸ்டியூட் ஜஸ்ட் ஓவர் 14% ஆஃப் தி டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லோக்சபா. என்ன தான் வந்து இப்போ வரைக்கும் நடந்த அந்த 2019 வரைக்கும் நடந்த லோக்சபா எலெக்ஷன்லேயே 2019 தான் வந்து அதிகமான விமன் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது லோக்சபாவில் இருந்தது. ஆனால் வந்து அது போதிய அளவு இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது. தே கான்ஸ்டியூட்டட் ஜஸ்ட் 14% ஆஃப் தி ஓவரால் லோக்சபா பாப்புலேஷன் அப்படிங்கிறதா வந்து ரொம்பவே சேட் ரியாலிட்டி. இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் அவங்களோட டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை ரேங்க் இருக்குது. ஸோ அரௌண்ட் 143 அவுட் ஆஃப் 192 கண்ட்ரீஸ் ஃபார் விச் டேட்டா ரிப்போர்ட்டட் பை தி இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன். இந்த மாதிரி விமனுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இல்லாத அந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் வந்து 143 இருக்குது. பட் டைனி ரவாண்டா கம்ஸ் அவுட் ஆஃப் டாப் வித் ஸ்டாஜரிங் 60% ஆஃப் த சீட்ஸ் இன் இட்ஸ் லோயர் ஹவுஸ் ஆக்குபைட் பை விமன். இப்போ ரவாண்டாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் விமனுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது அரௌண்ட் 60% ஆஃப் த சீட்ஸை வந்து விமன் தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன கண்ட்ரியில் விமன் 60% ஆக்குபை பண்ணுறதுக்கும் இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் இவ்வளோ பாப்புலேஷன், ஸோ நம்ம வந்து சைனாவே ஓவர்டேக் பண்ண போகிறோம் பாப்புலேஷனில். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் விமனுடைய பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா இந்த லீடர்ஷிப் பொசிஷனை பொறுத்தவரையும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் 14% தான் அவங்க கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே மோசமான விஷயந்தான். இப்போது இந்த மாதிரி விமனோடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது லோக்சபா இந்த மாதிரிலாம் இருக்கனால முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பில் கொண்டு வந்திருந்தாங்க. என்ன பில்னா விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. அந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1/3 ஆஃப் தி சீட் வந்து லோக்சபா ஆகட்டும், அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆகட்டும், அங்கே வந்து விமனுடைய பார்ட்டிசிபேஷன் அவங்க தான் வந்து இருக்கணும், அவங்களுக்காக ரிசர்வ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா the bill was first presented to the லோக்சபா by the HD தேவகவுடா கவர்மெண்ட் in 1996. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ராஜ்சபா டிட் பாஸ் த பில் இன் 2010. ஆனால் த லோக்சபா அண்ட் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் ஆர் yet டு கிவ் தேர் அப்ரூவல். இன்னமும் வந்து அந்த பில்லுக்கான அப்ரூவல் வந்து கொடுக்கப்படல. ஸோ அந்த பில்லுன்னு இருக்கிறதே தெரியுதில்லை, இட் இஸ் நாட் yet கன்வெர்டட் இன்டு லா. அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ despite the 24 years that have passed since it was first presented to the லோக்சபா, அது வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அதுவே வந்து 24 வருஷங்கள் வந்து ஆயிடுச்சு. பட் இன்னமும் வந்து அது பாஸ் பண்ணப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் கூட லோக்சபாலேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லை வந்து மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டெப்ஸ் டு ரெடியூசிங் ப்ரீஜுடிஸ். இப்போது நம்ம என்ன தான் வந்து விமனுடைய பார்ட்டிசிபேஷனை அதிகமாக கொண்டு வந்தாலுமே மக்கள் ஓட் பண்ணுறாங்க இல்லையா, ஓட் பண்ணுறவங்க மத்தியில் ஒரு ப்ரீஜுடிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ விமன் வந்தால் நல்லா பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. ஸோ மக்களுடைய நம்பிக்கை இருந்தால் தான் அவங்க ஓட்டே பண்ணுவாங்க இல்லையா, விமன் பார்ட்டிசிபேட் லீடராக இருந்தால். ஸோ மக்களுக்கு இடையில் அந்த அவேர்னஸ் வந்து ஏற்படுத்தணும். அதுக்கான சப்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ தெர் இஸ் அ சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் ஷோயிங் தட் இன்க்ரீஸ்டு ஃபீமேல் ரெப்ரசன்டேஷன் இன் பாலிசி மேக்கிங் கோஸ் அ லாங் வே இன் இம்ப்ரூவிங் பர்செப்ஷன்
அபவுட் ஃபீமேல் எஃபெக்டிவ்னஸ் இந்த லீடர்ஷிப் ரோல்ஸ். ஸோ ஃபீமேலுடைய எஃபெக்டிவ்னஸ் லீடர்ஷிப் ரோல்ஸில் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தினா மட்டும்தான் ஓட்டிங் பண்ணுறப்பமே வந்து மக்கள் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸை மட்டும் நிற்க வச்சுட்டு அவங்க இன்கேஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் இல்லையா. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று பீப்புள் சைட், ஸோ பீப்புள் வந்து நம்பணும் இந்த மாதிரி விமன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நல்லா தான் ஒர்க் பண்ணுவாங்க, எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி வந்து வரணும். அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் பொலிட்டீஷியன்ஸும் வந்து கேண்டிடேட்ஸாக நின்று வின் பண்ணணும் அப்படிங்கிற 2 விஷயத்த வந்து அந்த கன்க்ளூஷனில் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோட்டா சிஸ்டமே தேவையாக இருக்காது. இப்போ அந்த பில் என்ன கேட்டிருக்கோம், விமனுக்கான தனியாக ரிசர்வேஷன் 1/3 ஆஃப் த சீட்ஸ் வந்து கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம் இல்லையா. பட் இஃப் விமன் என்டர் ஆகிட்டு அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கோட்டா அப்படிங்கிறதுக்கு தேவையே இருக்காது. பிகாஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாகவே தே வில் எஸ்டாப்ளிஷ் தெம்செல்ஸ். அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, விமனுடைய ரோல் கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை பொறுத்தவரை எஃபெக்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் வந்து பார்த்துருந்தோம். அண்டு ப்ரீவியஸாக இந்த யூனிவர்சல் சாஃப்ரேஜ்லேருந்து அப்புறம் அட் ப்ரெசென்ட் விமனுடைய சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குது இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பில், அண்டு விமனுடைய ரிசர்வேஷன் பில் எந்த நிலைமையில் இருக்குது, அல்டிமேட்லி இதெல்லாம் வந்து போயிட்டு விமன் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். பிகாஸ் விமனுடைய லீடர்ஷிப் வந்து பொலிட்டிக்கல் பேசிஸில் அதிகமாக இருக்கணும், ஏன் இருக்கணும், அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ஹவு நாட் டு சப்போர்ட் டிஸ்காம்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, எலக்ட்ரிசிட்டி பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டேட்டா பாயிண்ட் பார்க்கலாம். The Power Finance Corporation has reported that the aggregate technical and commercial losses of DISCOMs have gone from 20.7% to 22.3%. இந்த AT&C லாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. AT&C லாஸஸ்னால் அக்ரிகேட் டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாஸஸ் வந்து 20.7லேருந்து 22.3% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அவங்களோட ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. பொதுவாக அந்த டிஸ்காம் கம்பெனியோடைய லாஸஸில் பார்த்திங்கன்னா நம்ம 2 விதமாக வந்து செப்பரேட் பண்ணலாம். ஒன்று வந்து டெக்னிக்கல் லாஸஸ், இன்னொன்று வந்து கமர்ஷியல் லாஸஸ். நம்ம 2ஆக செப்பரேட் பண்ணலாம். டெக்னிக்கல் லாஸஸ் வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தவிர்க்க முடியாதது. ஸோ சம்டைம்ஸ் வந்து அவங்களோட டெக்னாலஜி வந்து சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த காரணங்களால் இந்த டெக்னிக்கல் லாஸஸ் அப்படிங்கிறது ஏற்படும். இது ரஃப்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 to 12% வந்து டெக்னிக்கல் லாஸஸ் வந்து ரெகுலராக இருக்கும். கமர்ஷியல் லாஸஸ் வந்து எதனால் அப்படின்னா இந்த மீட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ராப்பராக அந்த ரீடிங் இருக்காது, ஃபால்ட்டி மீட்டர்ஸ், அண்ட் தென் யாராவது வந்து திருடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கமர்ஷியல் லாஸஸ் அப்படிங்கிறதும் ஏற்படும். ஸோ போத் டெக்னிக்கல் லாஸஸ் அண்ட் கமர்ஷியல் லாஸஸ் வந்து தான் வந்து இந்த டிஸ்காம் கம்பெனி ரொம்பவே மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான காரணங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாஸஸில் வந்து நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபினான்ஷியலி வயபிளாக இருக்கும் அந்த டிஸ்காம் கம்பெனி. வேரஸ் நம்ம அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக்கலி அது வந்து அன்வயபிளாக மாறிடும் அந்த பர்டிகுலர் டிஸ்காம் கம்பெனி. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்காம் கம்பெனி ரொம்பவே நட்டத்தில் இருக்கிறப்போ என்னென்னா கவர்மெண்ட் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு டிஸ்காம் கம்பெனிஸினுடைய ரெவன்யூ கேப்பை வந்து நம்ம மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய லோன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க பேங்க்ஸில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இயர்லி 2000s பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட்டட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் அப்படிங்கிறதையும் இந்த கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. அண்ட் லேட்டஸ்ட் ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ்ட் இன் July 2022 பட்ஜெட்ரி அவுட்லே ஆஃப் அபவுட் ₹3 trillion வாஸ் இயர்மார்க்டு ஃபார் எய்டிங் தி டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர். டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர் வந்து ஃபர்தராக எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ₹3 trillion வந்து அவங்க ரீசெண்டாக ஒரு லேட்டஸ்ட் ஸ்கீம்லேருந்து ஒதுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. However, the sector registered only a small reduction in losses. இவங்க வந்து பெரிய அளவு 3 trillion அந்த அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துமே இந்த AT&C லாஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு கொஞ்சம் தான் வந்து குறைஞ்சிருக்கு. 2011-12 பார்த்தீங்கன்னா 26.6% இருந்திருக்கு. ஆனால் 2020 to 2021 இட் ஹஸ் கம் டவுன் டு 22.3%. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 4% மட்டும்தான் வந்து ரிடக்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லாஸஸில். இவ்வளோ பணம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்கணும் இல்லையா, பட் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படிங்கிறத அந்த ஆர்டிகளுடைய இஷ்யூவாக இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க. There are several reasons for the AT&C losses not coming down despite the huge investment. நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அப்புறமே வந்து இந்த லாஸஸ் குறையாததுக்கான காரணங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் கல்ச்சர் இஷ்யூ.
இந்த ஒர்க் கல்ச்சர் இஷ்யூவில் வந்து எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லேக் ஆஃப் கன்சியூமர் இண்டெக்ஸிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய கன்சியூமர்ஸ் வந்து அவங்களுடைய சப்ளையை ஒரு பர்டிகுலர் ஐடென்டிஃபை டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் கிட்ட தான் வந்து அவங்களுக்கு அந்த சப்ளை வருது. ஆனால் என்ன விஷயம்னா நிறைய பப்ளிக் டிஸ்காம்ஸ்க்கு யார்கிட்ட இருந்து, அதாவது எந்த கன்சியூமர் வந்து எந்த டிடி கூட அட்டாச் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல. The problem is that in the case of most public discoms, no one knows which consumer is attached to which DT, implying a lack of indexing. Hence, it is difficult to fix responsibility on any one of the employees of the discom. இப்போது யார் வந்து காரணம் அப்படிங்கிறமே தெரியாத பட்சத்தில் யாரை வந்து நம்ம குறையா சொல்லுவோம். ஸோ இவங்க தான் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண நம்மளால் பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது இல்லையா? அது வந்து ஒன் ஆஃப் தி இஷ்யூவாக சொல்லியிருக்காங்க. One of the first tasks undertaken by private discom is to do indexing of the consumers. இப்படி indexing of the consumers பண்ணுறது மூலயமா என்னென்னா யார் ரெஸ்பான்சிபிள், யார் அக்கௌண்டபிள் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலியமாக நம்ம இந்த லாஸஸ் வந்து தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. Delhi Discom, the AT and C losses came down from 50% to somewhere between 7 to 8% today. டெல்லியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டிஸ்காம் லாஸஸ் வந்து 50%லேருந்து 7 to 8% கிட்ட வந்து அவங்க குறைச்சிட்டாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட் தான். அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பப்ளிக் டிஸ்காம்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸிங் ஆஃப் கன்சியூமர்ஸை கண்டிப்பாக பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து லாஸஸ் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்காம் கம்பெனியை வயபிளாக கொண்டு வரணும் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸிங் ஆஃப் கன்சியூமர்ஸ் பண்ணால் மட்டும் லாஸஸ் தவிர்க்க முடியாது. ஒரு ப்ராப்பர் ரீட்டெயில் டேரிஃப் அப்படிங்கிறது கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். டேரிஃப்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டிஸ்காம் கம்பெனி வயபிளாக ஃபினான்ஷியலாக ரன் பண்ண முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ என்ஹான்சிங் தி ரீட்டெயில் டேரிஃப் அலாங் வித் ரெடியூசிங் லாஸஸ், அது ஃபஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஃபண்டிங். இப்போ ஃபண்டிங் பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. டிஸ்காம் கம்பெனிஸை ரீவே பண்ணுன்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட்லாம் அவங்களோட பட்ஜெட் வந்து அதிகப்படுத்தி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஃபண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன் இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து கிடையாது. நிறையா பேர் வந்து அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டே ஃபுல் ஃபண்டிங் கொடுக்காம கொஞ்சம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் டிஸ்காம் கம்பெனிஸ்க்கு ஃபண்டிங் கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ரிலேயிங் ஆன் யூனியன் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஸ்காம் கம்பெனிஸை ஃபினான்ஷியலி வயபிளாக மாற்றுறதுக்கு பணத்தை மட்டும் கொடுத்துட்டே இருந்தால் போதாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இண்டெக்ஸிங் ஆஃப் தி கன்சியூமர்ஸ், அந்த பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட்டு என்ஹான்சிங் தி ரீட்டெயில் டேரிஃப் அலாங் வித் ரெடியூசிங் லாஸஸ். ரீட்டெயில் டேரிஃப்ஸை டைம் டு டைம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ யூனியன் கவர்மெண்ட் மட்டும் ஜஸ்ட்டு சிங்கிள் ஹேண்டடாக ஃபண்டிங் கொடுத்துட்டு இல்லாமல் அந்த ஃபண்டிங்க்கு ஏற்ற மாதிரியான ரிட்டர்ன் இருக்கா அப்படிங்கிற டைம் டு டைம் செக்கிங் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த டிஸ்காம் கம்பெனிஸ் வந்து ப்ராப்பர் ரீவைவ் ஆக முடியும், ஃபினான்ஷியலி வயபிளாக இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன். இப்போது இன்ஃப்ளேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பண வீக்கம். எல்லாருக்கும் வந்து கன்சியூமர்ஸ் கிட்ட நிறையா பணம் இருக்கும், டிமாண்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இண்டிகேட் பண்ணும். இப்போ ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் பற்றி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. Recently, retail inflation for November has fallen below 6%, the upper limit of the RBI's extended comfort zone. இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா? அது வந்து 2 to 6% RBI வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் கேன் பி பிட்வீன் 2% and 6%. இப்போது இத்தனை மாதமாக பார்த்தீங்கன்னா 6%க்கு மேலே தான் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் வந்து இந்த ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 6%க்கு வந்து கம்மியாக ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷத்தில் 2022லேயே. யார் வந்து இந்த ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் பேஸ்டு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிகாஸ் இந்த சிபிஐயும் டபிள்யூபிஐயும் வந்து வெவ்வேறு மினிஸ்ட்ரிஸ் வந்து கொடுப்பாங்க. அதனால் நம்ம அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். சிபிஐ இந்த ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி கொடுக்குறது யாருன்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் தென் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், இவங்களாம் வந்து கொடுப்பாங்க. Retail inflation is measured by using the consumer price index. Retail inflation வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்கன்னா consumer price index வச்சு மெஷர் பண்ணுறாங்க. That is why it is often called CPI based inflation. ரீட்டெயில் இன்ஃப்ளேஷனுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ பேஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த இன்ஃப்ளேஷனை கேல்குலேட் பண்ணுறாங்க. அண்ட் இட் மேப்ஸ் தி ப்ரைஸ் லெவல் தட் ரீட்டெயில் கன்சியூமர் ஃபேஸஸ் அகேன்ஸ்ட் ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் விச் இஸ் மெஷர்ட் யூசிங் தி
ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த இன்ஃப்ளேஷனை கேல்குலேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நவம்பர் இஸ் தி ஃபர்ஸ்ட் மந்த் சின்ஸ் தி ஸ்டார்ட் ஆஃப் 2022 calendar year when the retail inflation rate has fallen below 6% mark. அரௌண்ட் 5.88% கிட்ட வந்து இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. இது எதனால் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கம்ஃபர்ட் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளேஷன் வந்து அரௌண்ட் 2%லேருந்து 6%குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து 2022 இப்போ தான் அந்த 5.88% வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக வந்து எடுத்துக்கோங்க, எக்கானமியை பொறுத்தவரைக்கும் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. அப்போது ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை அதிகப்படுத்துவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா மானிட்டரி ஃப்ளோ, ஸோ மணி ஃப்ளோ அப்படிங்கிறது மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது இன்ஃப்ளேஷன் டைமில். அதை வந்து கர்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துவாங்க. இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடும். அண்டு நம்ம மக்களும் என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பணப்புழக்கத்தை வந்து குறைச்சிக்குவோம். இப்படி தான் வந்து இன்ஃப்ளேஷனை ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. To some extent, higher interest rates are beginning to have an effect by slowing down the economic activity and curtailing the overall demand. இப்படி தான் வந்து இன்ஃப்ளேஷனை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா டியர் மணி பாலிசி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா டைட் மணி பாலிசின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மணி ஃப்ளோ குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ will increase the interest rates. ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்கிறதுக்காக தான் அதை ஹைலைட் பண்ணியிருக்கு. So the RBI appeared concerned about high core inflation. So high core inflation, which is the inflation rate without the food and fuel prices. Food and fuel prices இல்லாமல் ரிமைனிங் இதற்கெல்லாம் அந்த காஸ்ட் இருக்கணும் இல்லையா, அதுதான் வந்து ஹை கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபுட் அண்ட் ஃபியூயல் ப்ரைஸஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஹை கோர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அரௌண்ட் 6% கிட்ட வந்து இருக்குது. இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ஃபுட் அண்ட் ஃபியூயல் மட்டும் அதிகமான காசுக்கு இல்லை, கிளாத்ஸ், ஹவுஸ் அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து காஸ்ட் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The trouble with high core inflation is that it takes a long time to moderate. இந்த high core inflation வந்து நம்ம கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லாங் டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஆர்டிக்கல் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த யார் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பற்றி இப்போது நம்ம பார்க்கலாம். ஸோ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இட் இஸ் யூஸ் as a tool by the central bank and the government for inflation targeting. இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து எதை டார்கெட் பண்ணி ட்ராக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதான் வந்து இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் கன்சிடர் பண்ணும். இது யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் ஆர்கனைசேஷன் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது எதுக்காக நமக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ரியல் வேல்யூ ஆஃப் சேலரிஸ், பென்ஷன், அப்புறம் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் பீப்புள், அது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து WPI இன்ஃப்ளேஷன், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பேஸ் இன்ஃப்ளேஷன் இருக்குது இல்லையா, அது எது ரிஃப்ளெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் தி ஆவரேஜ் ப்ரைஸஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் அட் தி ஹோல்சேல் லெவல் ராதர் அட் தி கன்சியூமர் லெவல். இந்த ஆவரேஜ் ப்ரைஸஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறத வந்தாலே நம்ம தெரிஞ்சுக்கணும். இட் இண்டிகேட்ஸ் தி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் வந்து இருக்கும். WPI யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா எக்கனாமிக் அட்வைசர் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இதை தான் நான் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி WPI வந்து வேறு ஒரு மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் தென் சிபிஐயை இன்னொரு மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ WPI வில் பி ரிலீஸ்டு பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங், அதை வந்து அது காமிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் த இண்டெக்ஸ் பேஸ்கெட்ஸ் ஆஃப் WPI இன்க்ளூட் ப்ரைமரி ஆர்டிகல்ஸ், ஃபியூவல் அண்ட் பவர் அண்ட் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்து இந்த WPI இண்டெக்ஸில் அவங்க எடுத்துப்பாங்க. இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு ஃபார் தி ஷார்ட் டேர்ம் பாலிசி இன்டர்வென்ஷன். இதான் பார்த்தீங்கன்னா சிபிஐ இன்ஃப்ளேஷனுக்கும் WPI இன்ஃப்ளேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். இது வந்து பார்த்துக்கோங்க நல்லா. அண்ட் அடுத்து இந்த மிசலேனியஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். இப்போது எல்ஏசி இருக்கு இல்லையா, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இருக்க அந்த பார்டர் தான் எல்ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு LOC, லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்ஏசி பார்த்தீங்கன்னா 3 டிவிஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து வெஸ்டர்ன் டிவிஷன், நெக்ஸ்ட் வந்து மிடில் டிவிஷன் அண்ட் தென் ஈஸ்டர்ன் டிவிஷன். வெஸ்டர்ன் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா எந்த பார்டர் ரீஜனை இன்க்ளூட் பண்ணலாம், லடாக் இருக்குது இல்லையா, அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில இருக்க பார்டர் தான் வெஸ்டர்னில் டிவிஷனில் கொண்டு வருவாங்க. அண்ட் மிடில் டிவிஷனில் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய அந்த பார்டரிங் ரீஜனை மிடில் கொண்டு வருவாங்க. அண்ட் ஈஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா சிக்கிம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் ரீஜன்ஸை ஈஸ்டர்ன் எல்ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ரீசெண்டாக வந்து இந்த ஈஸ்டர்ன் செக்டர் இருக்குல்ல எல்ஏசியில், அங்கே தவாங் அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன கிளாஷ் வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The clash in Tawang in the LAC's eastern sector that includes Sikkim and Arunachal Pradesh comes when tensions in the
நார்த்தன் செக்டர் ஆஃப் லடாக் ஆர் yet டு பி ஃபுல்லி ரிசால்வ்ட். ஸோ இந்த லடாக் ரீஜனில் இருந்த பிரச்சனை அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிசால்வ் ஆகிருச்சு. பட் இந்த ஈஸ்டர்ன் ரீஜனில் இப்போது தவாங் ரீஜனில் ஒரு சின்ன கிளாஷ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈஸ்டர்ன் ரீஜனில் எதை இன்க்ளூட் பண்ணுது எல்ஏசியில், அண்ட் தவாங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேப் வைஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். வர December 14 and 15 பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு அண்ட் நாளான்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஹை லெவல் மீட்டிங் வந்து மினிஸ்ட்ரியல் மீட்டிங் நடக்க போகுது. அதில் 2 தீம் பற்றி பேச போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டே தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஓரியன்டேஷன் ஃபார் ரீஃபார்ம்டு மல்டிலேட்ரலிசம். ஒரு மல்டிலேட்ரலிசமை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் டே வந்து பேச போகிறாங்க நார்ம்ஸ். அண்ட் செகண்ட் டே வந்து என்ன தீம்னா, குளோபல் அப்ரோச் டு கவுண்டர் டெரரிசம் சேலஞ்சஸ் அண்ட் வே ஃபார்வர்ட். அதை பற்றி தான் அந்த செகண்ட் டேல பேச போகிறாங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஹை லெவல் மினிஸ்ட்ரி மீட் இருக்கு இல்லையா, அதோட தீம்ஸாக இருக்குது இது ரெண்டும். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டிக்கல் வந்து நேஷ்னல் பாலிசி ஆஃப் ரேர் டிசீசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த என்பிஆர்டி அப்படிங்கிறத யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபை பண்ணி March 2021 அதை கொண்டு வந்தாங்க. ரீசெண்டாக மே மந்தில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இட் இன்க்ரீஸ்ட் தி ஃபண்டிங் சப்போர்ட் to 50 lakhs per patient with diseases classified as rare. யாருக்கெல்லாம் அந்த ரேர் டிசீஸ் இருக்கோ அந்த இண்டிவிஜுவல் பேஷண்ட்டுக்கு அரௌண்ட் 50 lakh வரைக்கும் வந்து சப்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரேர் டிசீஸஸில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிஸார்டர்ஸ், காச்சர் டிசீஸ், பாம்பே டிசீஸ், MPS 1 and 2, ஃபேப்ரி டிசீஸ், இதெல்லாம் வந்து ரேர் டிசீஸோட கேட்டகரியில் வரும். இப்போது நிறைய டிசீஸ் வந்து இருக்குது. எந்த ஒரு டிசீஸை ரேர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க? ஸோ வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ரேர் டிசீஸ் அப்படின்னா, அது வந்து லோ ப்ரிவலண்ட்டாக இருக்கும். ஸோ நிறையா மக்கள் இருந்தாலும் யாராவது ரேராக ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும். லோ ப்ரிவலன்ஸாக இருக்கும் அண்ட் ஹை காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். ஸோ நிறைய சிம்டம்ஸ் மல்டிபிள் சிம்டம்ஸ் இருக்கும் அண்ட் இட் இஸ் த ஹைலி காம்ப்ளெக்ஸ் டிசீசஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து ரேர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. There are 6,000 to 8,000 classified rare diseases, but less than 5% have therapies available to treat them. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6,000லேருந்து 8,000 ரேர் டிசீஸ் வந்து இருக்குது. ஆனால் அதில் அரௌண்ட் 5% ஆஃப் த டிசீசஸ் மட்டும்தான் தெரப்பி அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 5% கூட இல்லை, லெஸ் தென் 5% தான் தெரப்பிட்டிக் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள், ஸோ இதில் மென்ஷன் பண்ணாத டிசீசஸ்லாம் இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பாம்பே டிசீஸ், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிஸ், பைனா பைஃபிடா, அந்த ஹீமோஃபிலியா, இதெல்லாம் வந்து ரேர் டிசீஸஸ் கீழே வரும். 95% ஆஃப் த ரேர் டிசீஸ்க்கு வந்து அப்ரூவ் ட்ரீட்மெண்ட் கிடையாது. அண்ட் தென் இந்த ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரேர் டிசீஸோட டெஃபினிஷன் அப்படிங்கிறது வெவ்வேறு மாதிரி இருக்கும். அண்ட் தென் ரேர் டிசீஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஹெல்த் கண்டிஷன், லோ ப்ரிவலன்ஸ் தட் அஃபெக்ட்ஸ் அ ஸ்மாலர் நம்பர் ஆஃப் பீப்புள். இட் மே பி சீரியஸ், க்ரோனிக் அண்ட் லைஃப் த்ரெட்டனிங். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 50 to 100 million people ஆர் அஃபெக்டட் பை ரேர் டிசீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் தவங்க யாரை அந்த விக்டிம்ஸாக இருக்காங்கன்னா சில்ட்ரன் தான் வந்து இருக்காங்க. அவங்க வந்து அடல்ட்டோட ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இறந்து போயிடுறாங்க இந்த மாதிரி ரேர் டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகிறனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூ டு தி ஹை மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி ரேட்ஸ். இப்போ ரேர் டிசீஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு இந்த என்பிஆர்டி நேஷ்னல் பாலிசி ஆஃப் ரேர் டிசீசஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து 2021 லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் ஒரு 3 கேட்டகரிஸாக வந்து இந்த டிசீசஸ்லாம் பிரிச்சிருந்தாங்க. Group 1, Group 2 அண்ட் Group 3. Group 1ல் பார்த்தீங்கன்னா டிஸார்டர்ஸ் அமெனபிள் டு ஒன் டைம் க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒரு டைம் உங்களுக்கு அந்த க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸார்டர்ஸ். அண்ட் செகண்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எந்தெந்த டிசீஸ்க்குலாம் தேவைப்படுமோ அந்த டிசீஸ் வந்து Group 2ல் வரும். அண்ட் Group 3ல் டிசீசஸ் ஃபார் விச் டெஃபினிட்டிவ் ட்ரீட்மெண்ட் இஸ் அவைலபிள் பட் சேலஞ்சஸ் ஆர் டு மேக் ஆப்டிமல் பேஷண்ட் செலெக்ஷன் ஃபார் பெனிஃபிட். ஸோ மூணாவது குரூப்பில் வந்து இந்த டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். ஆனால் வந்து அது ரொம்பவே ஹை காஸ்ட்டாக இருக்கும், லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும், அதுக்கான பேஷண்ட் யார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி Group 3 வந்து இருக்கும். மொத்தம் வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் அப் டு ₹20 lakh அண்டர் தி ராஷ்ட்ரிய ஆரோக்கிய நிதி அம்ப்ரெல்லா ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் வந்து அப் டு 20 lakhs வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. Moreover, the beneficiaries for such financial assistance would not be limited to BPL families. பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க இல்லையா ஃபேமிலிஸ், அவங்களுக்கு மட்டும் வந்து இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது கிடையாது, வேறு யாருனாலும் வந்து எலிஜிபிள் தான். அபவுட் 40% ஆஃப் த பாப்புலேஷன் எலிஜிபிள் அண்டர் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து இந்த அசிஸ்டன்ஸ்க்கு எலிஜிபிள். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே தராங்க. இன்னொரு விஷயம் வந்து அவங்க வாலண்டரி க்ரௌட் ஃபண்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே, என்பிஆர்டி கீழே க்ரௌட் ஃபண்டிங் பண்ணிவிட்டு ரேர் டிசீஸ்க்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் வந்து எதை பற்றினா எஸ்பிஎஸ்.
எஸ்பிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டிஃப் பர்சன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி நியூராலஜிக்கல் டிசார்டர். இது வந்து ரொம்பவே ரேரானது. இது is an autoimmune condition of the central nervous system which causes fluctuating but progressive stiffness and spasm mainly in the back and abdominal muscles. So back and abdominal musclesல வந்து stiffness and spasms வந்து ஏற்படுத்தும். The condition was first described as stiff man syndrome by F.P. Morse and H.W. Waltman in paper published in 1956. 1956ல தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த stiff man syndrome வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஜெண்டருக்கு தான் வரும், இத்தனை வயசில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பர்டிகுலர்ஸும் கிடையாது. ஸோ இட் கேன் கம் டு எனி ஜெண்டர், யாருக்கு வேணாலும் வரலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரெஸ் இருந்தால் வந்து இந்த டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் மோர் காமன் இன் விமன் எஸ்பெஷலி இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 30 to 60. 30 to 60 ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய விமனில் இது ஹைலி ப்ரிவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். நம்ம ஸ்டடி படியில் வந்து என்சிஆர்டி கிளாஸ் அண்ட் பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு PYQs. தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.